நீட்டுக்காக நடக்கிற போராட்டத்துல எதுக்கு ஜென்சி டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க? ஜனநாயகன் படத்தை யார் யாரெல்லாம் தியேட்டர்ல போய் எஃப்டிஎஃப்எஸ் பாக்குறாங்களோ, யார் யாரெல்லாம் ரீல்ஸ் ஸ்டோரி எல்லாம் போடுறாங்களோ அவங்க எல்லாம் தேச துரோகிகள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் முத்திரையே குத்துறாங்க. அது மட்டும் இல்லாம சனம் செட்டி அவர்கள் இப்ப சமீபத்துல அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. அப்ப அவங்க பேசின விஷயங்கள் வந்து இது கரெக்டா பேசியிருக்காங்க. வி ஸ்டாண்ட் ஃபார் சனம் செட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் சொல்லிக்குது. இன்னொரு கும்பல் என்ன சொல்லுதுன்னா, என்னது இது, எங்க போயிட்டு என்ன பேசுறாங்க, அங்க போயிட்டு இப்பெல்லாம் பேசணுமா அப்படின்ற மாதிரியும் ஒரு கும்பல் சொல்லிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள், இயக்குனர் அபீர் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் பேசுற விஷயம் லைக் நீட்டுக்காக, லைக் மாணவர்களுக்காக நடத்தின அந்த போராட்டத்துல போயிட்டு தாவேகாவை பத்தி விமர்சனம் செஞ்ச ஒரு விஷயம் மக்களை முக்கியமா வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மிஸ்லீட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்போ சமீபத்துல குறிப்பா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் வந்து பெருசா பேசும்படியா மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆக்சுவலி என்ன நடக்குது, என்ன மாதிரி ஆரம்பிச்சிச்சு, என்னதான் இதோட பிரச்சனை, உண்மையாவே இதுக்கு பின்னாடி வேற யாரோ உட்கார்ந்து செயல்படுத்துறாங்களா, இல்ல இந்த ஜென்சி டிஎம்கே எல்லாம் இதெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்களே இது என்ன என்ன நினைச்சிட்டு எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த போராட்டம் ஏன் ஆரம்பிச்சிச்சு? இந்த வருஷம் நீட் எக்ஸாம் நடக்கிறப்போ வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து அந்த பேப்பர் லீக் ஆனதால நிறைய மாணவ மாணவிகள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அதாவது விபரீத முடிவு எடுத்து அவங்களோட உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இது காரணமாக லைக் சோனம் வாங்சுக் என்பவர் வந்து டெல்லியில வந்து உண்ணாவிரதத்துல ஈடுபட்டு வந்தாப்புல. லைக் இதுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி, கவர்மெண்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து லைக் அவர் வந்து ரிசைன் பண்ணணும், அவர் பதவியை வந்து ரிசைன் பண்ணணும், இதுக்காக நாங்க இந்த போராட்டத்துல ஈடுபடுறோம் அப்படின்ட்டு அவர் வந்து நிறைய நாள், கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட வந்து லைக் உண்ணாவிரதத்துல ஈடுபட்டு இப்போ அதை பிரேக் பண்ணிட்டாரு. அவர் பிரேக் பண்ணி இருந்தாலுமே இந்த போராட்டம்ன்றது அப்ப வந்து ஒரு அமைதி போராட்டமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் போக 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 டெல்லியிலே வந்து ஒரு கலவரம், போலீசார் வந்து மாணவர்களை தாக்குறது, மாணவர்கள் போலீசாரை தாக்குறது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் பெருசா டெல்லியில இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி நடக்கும்போது லைக் கிட்டத்தட்ட ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, லைக் அந்த போராட்டத்துல அந்த நீட்டுக்காக மாணவர்களுக்காக போய் கலந்துக்கணும் அப்படின்றத தாண்டி எல்லாருமே வந்து அந்த ரீல்ஸுக்காக லைக் நம்மளும் இந்த போராட்டத்துல இருக்கோம், நம்மளும் வீடியோ எடுத்து ரீல்ஸ்ல போட்டு வியூஸ் எடுப்போம், நம்மளுமே வந்து செம்மையா வைரல் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களும் சரி, டெல்லியில இருக்கிறவங்களும் சரி நிறைய பேர் அந்த மாதிரி இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். டெல்லியில ஆல்ரெடி இப்ப வந்து பெருசா நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ தமிழ்நாட்டிலயும் சரி இன்னும் பல இடங்கள்லயுமே சரி இந்த போராட்டம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அந்த டெல்லியில இருக்கிற போராட்டத்தை வந்து சப்போர்ட் பண்றதுக்காக தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு சில இடத்துல வந்து இந்த போராட்டத்துல நடத்திட்டு தான் வராங்க. இந்த டைம்ல தமிழ்நாட்டுல நடக்கும் போது ரஞ்சித் அவர்கள், அமீர் அவர்கள், வெற்றிமாறன் அவர்கள் மற்றும் இன்னும் ஒரு சில பேர் எல்லாம் வந்து இந்த போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அதுல வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து பேசின பேச்சு வந்து பெருசா நான் எங்கேயும் பார்க்கவே இல்லை. அவர் என்ன பேசினாரா இல்லையான்னு கூட தெரியல. அதனால அந்த ஒரு விஷயம் வந்து பெருசா பேசும் பொருளா மாறல. ஆனா ரஞ்சித் அவர்கள், அமீர் அவர்கள் இவங்க வந்து நீட்டுக்காக நாங்க வந்திருக்கோம், குரல் கொடுக்க வந்திருக்கோம், நாங்க வந்து லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக குரல் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து அவங்க பேசின விஷயங்கள் வந்து டோட்டலி மிஸ்லீடிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியாகணும். அவங்க பேசின விஷயங்கள் நானுமே கேட்டிருந்தேன். டோட்டலா இது வந்து என்ன, இது இந்த இடத்துல வந்து எதை பத்தி பேசணும், அது விட்டுட்டு எதுக்கு இவங்க தாவேக்காவை விமர்சனம் செய்யறாங்க, எதுக்கு விஜய் அவர்களை விமர்சனம் செய்யறாங்க, இவ்வளவு நாள் இவங்க எங்க இருந்தாங்க? லைக் இவங்க வந்து இந்த சோசியல் காசுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க, லைக் நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுத்துருக்காங்க, எல்லாமே சரி. ஆனா இந்த நீட் அப்படின்ற கூடிய இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு போராட்டம் நடக்கும் போது இந்த இடத்துல தாவேக்காவை குறிப்பா இவங்க ஏன் விமர்சனம்? ஓகே, ஆளுங்கட்சி இவங்க தான் அப்படின்னு இருந்தாலுமே போன 5 வருஷம் லைக் வந்து டிஎம்கே ஆட்சியில இருக்கும் போது இந்த ஒரு விமர்சனத்தை இவங்க ஏன் எடுத்து வைக்கல? இவங்க ஏன் இதை பத்தி யாருமே பேசல? ஏன்னா டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வரும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் என்ன சொன்னாரு, எங்களுக்கு தெரியும் அந்த ட்ரிக்கு, இந்த நீட்டை எப்படி பேன் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வச்சாப்புல. அந்த டைம்ல வந்து யாருமே இவர் வந்து இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் வச்சாரு, இந்த 5 வருஷம் ஆச்சு, இன்னுமே எதுவுமே நடக்கலையே, ஆட்சியே மாறிச்சு, இப்போ வரைக்கும் ஒரு செங்கலை கூட நவுத்தலையே. லைக் வந்து நிறைய மெடிக்கல் காலேஜ் வந்து அனிதா அவர்கள் பேர்ல வந்து கட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்களே, ஒரு கல்ல கூட வைக்கலையே அப்படின்ற மாதிரியான நிறைய பேச்சுகள் இருக்குல்ல. இதை பத்தி எல்லாம் இவங்க பேசாம கரெக்டா தாவேக்கா ஆட்சி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு பெரும் பேசும் பொருளா மாதிரி இருக்கு. எனக்குமே இது வந்து வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா நிறைய பேர், இந்த மீம்ஸ் எல்லாம் போட்டு சொல்லிக்கிறாங்களா, அந்த மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. இது வந்து ஒரு சரியான ஒரு விஷயமா இல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே பட்டுச்சு அப்படின்னு சொல்லியாகணும். அதே சமயத்துல லைக் இந்த போராட்டம் டெல்லியில பெருசா நடந்துட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டுல ஒருத்தம் பேசல. நம்ம வந்து வீடியோ எல்லாம் போட்டு இருந்தோம், அந்த வீடியோ எல்லாம்
ரொம்ப மோசமா வியூஸ் போயிருந்துச்சு. 12 பேர் தான் பார்த்திருந்தாங்க. அதே வேற வீடியோ கூட எல்லாருமே பாக்குறாங்க. அந்த போராட்டம் டெல்லியில நடந்துட்டு இருக்கும் போது இங்க ஃபீஃபா நடந்து இருந்துச்சு. எல்லாருமே வந்து லக்ஷ்மி அம்மாள், மெஸ்ஸி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அது ரிலேட்டடா ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுல நிறைய பேர் சுத்தி இருந்தாங்க. அப்ப வந்து டெல்லியில அந்த பெரிய போராட்டம் நடக்குதுன்னு ஒருத்த பேசலாம் இங்க. ஆனா ஃபீஃபா முடிஞ்சிருச்சு, ஜனநாயகன் படம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்றப்போ டக்குனு எல்லாருமே துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நீங்க ஜனநாயகன் படத்தை தியேட்டர்ல போய் பாப்பீங்க? எப்படி விஜய் அவர்கள் இன்னும் பேசாம இருக்காரு? எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அவ்வளவு பேசுறாரு, இப்பயே இப்படி பேச மாட்டாரு. இது வந்து என்னது? இது ஜனநாயகன் படத்தை எவ்வளவு போய் பாக்குறாங்களோ அவெல்லாம் சாபம் விடுற மாதிரி, எவ்வளவு ஜனநாயகன் படத்தை FDFS எல்லாம் போய் பாக்குறானோ அவெல்லாம் வந்து லைக் தேச துரோகி, அவெல்லாம் இந்தியனே கிடையாது அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள். இவ்வளவு நேரம் மூடி இருந்தவா இப்போ எங்க இருந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி இங்க ஒரு பெரிய கேள்விக்குறி வருது இல்ல. இது நிஜமாவே ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஒரு கேள்வியை எழுப்புறாங்களா, இல்ல வேற யாராச்சும் வந்து பின்னாடி உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தான் தோணுது. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் லைக் வந்து சனம் செட்டி அவர்கள் கலந்துக்கிட்ட அதே இடத்துல வந்து ஜூலியக்கா மற்றும் இன்னும் ஒரு சில பேர் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. இவங்க எல்லாருமே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்சி டிஎம்கேவை சேர்ந்தவங்க. டிஷர்ட் எல்லாம் போட்டு அதுல ஒருத்தர் வந்து முக்கியமா ஜென்சி டிஎம்கேன்னு டிஷர்ட்டை போட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காரு. ஆல்ரெடி எல்லாருமே என்ன சொல்லிக்கிறாங்க, இது வந்து பொலிட்டிக்கல் ரீதியான ஆதாயத்தை இந்த ஒரு போராட்டத்துல பார்க்காதீங்க. இந்த ஒரு போராட்டத்தை வந்து போராட்டமா பாருங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போராடுற ஒரு போராட்டம். இந்த ஒரு போராட்டத்தை எதுக்கு நீங்க வந்து அரசியல் ஆக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அது ஆக்சுவலி அதே இடத்துல ஒருத்தர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள வந்து அங்கேயே அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, குறிப்பா மென்ஷன் பண்ணி சொல்றேன், ஜென்சி டிஎம்கே இந்த டிஷர்ட் போட்டிருக்கீங்களா, நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு குறிப்பா அவங்களை வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜூலி அக்காவா இருக்கட்டும் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. சரி, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. அங்க லைக் டெல்லியில கூட லைக் சல்மான் கான் அவர்கள் கூட இதேதான் சொல்றாப்புல. லைக் வந்து அது மாணவர்களுக்காக ஆரம்பிச்ச போராட்டம். அவர் சோனம் அவர்கள் வந்து மாணவர்களுக்காக எந்த ஒரு லைக் பலனும் இல்லாம, அவருக்கு எந்த ஒரு பலனும் இல்லாம ஆரம்பிச்ச ஒரு போராட்டம். இந்த ஒரு போராட்டத்தை எதுக்கு நீங்க லைக் அரசியல் ஆதாயமா மாத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டுல நடக்கிற போராட்டமும் சரி, டெல்லியில நடக்கிற போராட்டமுமே சரி, நிறைய பேர் கலந்துருக்காங்க. எல்லாருமே டாக்டர்ஸா? இல்ல எல்லாருமே டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்களா? இல்ல எல்லாருமே டாக்டருக்கு படிச்சு நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி நீட் எக்ஸாம்ல பாதிச்சவங்களா? கிடையவே கிடையாது. நீங்க வேணா இப்போ டி நகர்ல நடக்கிற போராட்டமா இருக்கட்டும், டெல்லியில நடக்கிற போராட்டமா இருந்தா இருக்கட்டும், எங்க வேணா போய் பாருங்க, போய் பேசுங்க. அங்க இருக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு பைட் எடுத்து பாருங்க. அவங்களுக்கும் நீட்டுக்கும் சம்பந்தமே இருக்கு. எந்த ஒரு சம்பந்தமே இருக்காது. ஒருத்தங்க ஆர்ட்ஸா இருப்பாங்க, ஒருத்தங்க இன்ஜினியரிங்கா இருப்பாங்க, ஒருத்தங்க ஆல்ரெடி பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இன்னொருத்தங்க ஆல்ரெடி வேற ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வேற வேற துறையை சேர்ந்தவங்க லைக் வந்து நம்ம நாட்டுல இந்த ஒரு விஷயம் சரியில்லை, லைக் நிறைய பேர் இதனால பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தனக்கு எந்த ஒரு பலனும் இல்லாம மக்களுக்காக, மாணவர்களுக்காக எந்த ஒரு ப்ராஃபிட்டையுமே எதிர்பார்க்காம வந்து ஏகப்பட்ட பேர் போராடுறாங்க. இந்த போராட்டத்துல நம்ம எதுக்கு இதுல வந்து ஒரு ஆதாயமா ஆக்கிக்கணும்? லைக் ஆளுங்கட்சியை தாக்கி நம்ம எதுக்கு இதுல வந்து அப்படியே பலன் அடைஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தானே. தவறு இல்லை இது. இந்த இடத்துல அரசியல் பண்ணியே ஆகணுமா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் எனக்குள்ளேயுமே பயங்கரமா எழுந்திருக்கு. இதை எடுத்து சனம் செட்டி அவர்கள் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது FDFSல டான்ஸ் ஆடுற மாதிரியான வீடியோஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. நானும் அது பார்த்துருந்தேன். அதை எடுத்து நேத்து வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் நடந்த அந்த நீட்டுக்காக நடந்த போராட்டத்துல வந்து கலந்துருந்தாங்க. அப்ப அவங்க மேடையில பேசின விஷயங்கள் லைக் வந்து எனக்கு இது நான் FDFS பார்த்தேன்னா, ஜனநாயகன் படம் பார்த்தேன்னா, எனக்கு வந்து இந்த மேடையில ஒரு சில பேர் வந்து பேசுற விஷயங்கள் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மேடையிலே பேசும்போது அது வந்து நான் வந்து விஜய் சாரோட ஃபேனு தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசின ஒரு விஷயம். மக்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து காண்டாயி இப்படின்றாங்க அப்படின்றாங்க, ஏதோ சைகையை காட்டுறாங்க, நாங்க பேசணுமா கிளம்பணுமா அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்றாங்க. அந்த வீடியோ போறேன், பேசாம நான் சொல்றது நீங்களே பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ், நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன்.
இவங்க சொன்னது என்ன தப்பு? லைக் எஃப்டிஎஃப்எஸ் பாக்குறது அவங்களோட உரிமைங்க. அது யார் வேணா பார்க்கலாம். நான் கூட தான் பார்த்தேன் எஃப்டிஎஃப்எஸ். இதுல என்ன தப்பு? பட் அதை தாண்டி அவங்க எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தாங்க. இந்த போராட்டத்துல அவங்களாம் வாலண்டரியா வந்து ஈடுபடணும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி பேசின ஒரு சில பேர் பேசின ஒரு சில விஷயங்களை வந்து எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. இவங்க வந்து அந்த பொலிட்டிக்கல் அந்த அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு சில பேர்லாம் பேசிக்கிறாங்க, மிஸ்லீட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பேசினது வந்து தவறே கிடையாது. ஆக்சுவலி அப்படிதான் நடந்துச்சு. இன்னும் ஒரு சில பேர்லாம் பேசின விஷயங்கள்லாம் அப்படிதானே இருந்துச்சு அப்படின்றப்போ இவங்க பேசினதுல எனக்கு வந்து தவறா தெரியல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க சொன்ன விஷயம் வந்து ஆல்ரெடி அங்க வந்து ஏகப்பட்ட பேர் வந்து உட்கார்ந்துட்டு போராட்டத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்கும்போது நான் தளபதியோட ஃபேனு, நான் வந்து எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னது வந்து மேபி அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ட்ரிகர் ஆயிருக்கலாம். பட் இவங்க சொன்னதுல என்ன தவறு? தவறு கிடையாது. எஃப்டிஎஃப்எஸ் பாக்குறது வந்து அவங்களோட உரிமை. இப்ப என்ன கேட்டா என்னையும் கேட்டாங்க, நீ எப்படி எஃப்டிஎஃப்எஸ் போய் பார்க்கலாம்? என்னோட பொழப்பே அதானே. பொழப்பேனா போய் படம் பார்க்கறேன். நான் அந்த படத்தை பார்த்தாதான் ஒரு 4 பேரை போய் இன்டர்வியூ எடுக்க முடியும் அந்த ரிலேட்டடா. அப்பதான் என்ன வேலைக்கு கூப்பிடுவாங்க. நான் போய் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்காம ஒரு மாசம் கழிச்சு ஓடிடில வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் போயிட்டு அந்த படம் ரிலேட்டடா யாராச்சும் இருந்தவங்க இந்த எடிட்டரோ ஆர்ட் டைரக்டரோ யாரையாச்சும் போய் இன்டர்வியூ எடுக்கணும்னா பெங்கன்னு முழிச்சுன்னு தான் இருக்கணும். எதுவுமே தெரியாம அப்புறமா கமெண்ட்ஸ்ல வந்து இப்ப பேசுற அதே வாய் தான் வந்து திட்டுவாங்க. ஒண்ணுமே தெரியாம இவெல்லாம் இன்டர்வியூ எடுக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு அந்த மாதிரி தானே. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து அவங்களோட சுதந்திரம், அவங்கவுங்க இஷ்டம். போய் படம் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து போராட்டத்துல ஈடுபடுறாங்க. படம் பாக்குறவங்க எல்லாம் வந்து லைக் வந்து இந்த நம்மளோட என்ன சொல்றது, நம்ம நாடு மேல பற்று இல்லாதவங்க அப்படின்னும் கிடையாது. போராட்டத்துல ஈடுபடுற எல்லாருக்குமே வந்து நாட்டு மேல பெருசா பற்று இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. லைக் அவங்களோட உள் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் நாடு மேல யார் யாருக்கு பற்று இருக்கு, உண்மையாவே யார் சோசியல் காஸ் விஷயத்துக்கு மனசார யார் குரல் கொடுக்குறா அப்படின்ட்டு அவங்களோட மனசாட்சியை கேட்டா மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சாம் செட்டி அவர்கள் மேடையில பேசும்போது ஒரே கூச்சல் அப்படின்னு நடக்கும்போது நான் பேசவா கிளம்பா அப்படின்னு போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களுமே பேசிட்டே இருக்கும்போது 2 பேரும் வந்து மைக்கை வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி அங்க நடந்த ஒரு விஷயம் அவங்க ஏதோ எக்ஸ்பிளைன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சனம் செட்டி அவருக்கு மைக்கை கொடுத்து தான் வெளில வந்தாங்க. பட் வெளியில வந்து அவங்க வந்து பைக்கை பிடிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. பட் அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது பைக்கை லைக் ஃபோர்ஸ்ஃபுல்லா புடுக்கிற மாதிரி இல்லை, சம்திங் பேசிட்டு லைக் புடுக்கிற மாதிரி தான் அப்படின்னு வாங்கிட மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இடத்துல அங்க ஆர்கனைஸ் பண்ண ஒரு நபரும் சொல்லியிருந்தாப்புல, அதாவது சனம் செட்டி அவர்கள் வெளியில இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. நம்ம அப்படிலாம் பண்ணல, இங்க பேசுறதுக்கு வந்து எல்லாருக்குமே உரிமை இருக்கு, யார் வேணா என்ன வேணா பேசிக்கலாம். பட் இங்க நடக்கக்கூடிய விஷயம் ஆல்ரெடி நடந்த ஒரு சில விஷயத்த வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணதான் அவங்க கிட்ட பேசணும், அதுதான் பேச போகணும். அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மைக்க பிடிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு வெளியில போயிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே தவிர சனம் செட்டி அவர்கள் வெளியில போய் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதை கேளுங்க. நீங்க சொல்லி நான் பேசணுமா? am I your puppet? இல்ல எனக்கு புரியல, யாருங்க நீங்க? இல்ல நான் பேசணும், ஏங்க ஏன் சைடு நியாயத்தை நான் பேசணுங்க. என்னங்க ரிலாக்ஸ், ப்ரோ ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் தானே கூப்பிட்டாங்க, மாணவர்களுக்காக பேசுங்க தான் கூப்பிட்டாங்க. அதுதானே நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்ப அவரையும் சேர்த்த ஜோக்கர். ஆமா தானே, படத்தை போய் பார்த்தா ஜோக்கர்னா அங்க படத்தை எடுக்கிற டைரக்டர்ஸ் தானே உட்காந்துட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் அவர்களா இருக்கட்டும், பாரஜிதா அவர்களா இருக்கட்டும், அபீர் அவர்களா இருக்கட்டும், இவங்க 3 பேரும் வெளியில மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு காரணம் போராடி மக்களுக்காக குரல் கொடுத்து அவங்க ஒன்றும் தெரியல. அவங்க படத்தை எடுத்ததால தான் தெரிஞ்சிச்சு. லைக் வந்து படத்தை எடுத்தவங்க ஜோக்கர் கிடையாது, படம் பார்த்தவங்க ஜோக்கர் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த விதத்துல நியாயம்? சரி ஓகே, இந்த போராட்டம் நடக்குது, இப்போ வந்து இவங்க 3 பேரும் இப்போ ஷூட்டிங் வந்து நாளைக்கு நடக்குது அப்படின்னு இருந்தா அப்படியே ஷூட்டிங்கை நிறுத்திடுவாங்களா? ஷூட்டிங் அப்படின்னு நிறுத்தி இந்த போராட்டம் முடிகிற வரைக்கும், இதுக்கு ஒரு எண்டு வர வரைக்கும் அவங்க வந்து ஷூட்டிங்க்கு போகவே மாட்டாங்களா? என்னது இது? படத்தை பார்த்தவங்க ஜோக்கர்னா அப்ப படத்தை எடுக்கிறவங்களும் என்ன, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு தெரியல. இவங்க சொன்னது வந்து எதுவுமே எனக்கு தப்பாவே தெரியல. சத்தியமா சொல்றேன், எனக்கு தப்பாவே தெரியல. லைக் ஒரு நியூட்ரலா பார்க்கும்போது சுத்தமா தப்பா தெரியல. இதுக்கப்புறமா இவங்க வெளியில பேசுறதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசுறது, கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டைரக்டாக சொல்றேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க டிஷர்ட். ஓகே, ஆல்ரெடியே இதுக்கு வந்து ஒரு முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு இது மாதிரி வந்து இப்ப போராட்டம் ஓப்பனாவே மனுஷன் சொல்லிட்டாப்புல. அங்கதான் ஜூலியா கால இருந்து எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கட்சியோட ஸ்கோரை இந்த இடத்துல பண்ணாதீங்க.
ஆல்ரெடி வேற மாதிரி முத்திரை குத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நான் ஓப்பனாவே சொல்றேன், லைக் ஜென்சி டிஎம்கே நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு பாயிண்ட் பண்ணியே மனுஷன் சொல்லிட்டாப்புல. லைக் எதுக்கு? லைக் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான். எல்லாருமே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம, எந்த ஒரு லாபமும் இல்லாம, எந்த ஒரு பயனும் இல்லாம உட்கார்ந்து அவங்களோட வேலை வெட்டி எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு அங்க வந்து போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து விஜய் அவர்களை விமர்சனம் செய்யணும், இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வந்து லைக் வந்து ஜனநாயகன் படத்தை விமர்சனம் செய்யணும், இந்த இடத்துல வந்து கட்சி ரீதியான இந்த இடத்துல ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஒரு அவசியம் அப்படின்னு எனக்கு தெரியல. திஸ் இஸ் வெரி 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 பேட். ஏதோ ஒரு விஷயத்துக்காக லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மக்களுக்காக நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்துல இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் செய்யறது தவறு அப்படின்றதான் தோணுது. இப்போ இந்த ஜென்சி டிஎம்கே எல்லாம் ஓப்பனா வந்து உட்கார்றத பார்க்கும்போது இன்னும் ஒரு சில விஷயங்கள் டெல்லியில நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிஜமாவே இந்த ஒரு போராட்டத்தை வந்து எப்படியாச்சும் நம்ம கட்சிக்கு நம்ம வந்து ப்ராஃபிட்டா ஆக்கிக்கலாம், நம்ம வந்து பலனா ஆக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் ஒரு சில பேர் பண்றாங்களோ அப்படின்ட்டு எனக்குமே தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.